வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த வீடியோவில் வெள்ளரி விதை விதைத்ததுலேருந்து எவ்வளோ நாளுக்கு அப்புறம் விதை முளைக்கும், பூ பூக்கும், காய் வைக்கும், எவ்வளோ நாளுக்கு அப்புறம் அறுவடை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். வெள்ளரி விதையை ஜனவரி, பிப்ரவரி அல்லது ஜூன், ஜூலை மாதத்தில் விதை விதைக்கலாம். மேட்டு பாத்திகள் ரிட்ஜஸ் அண்ட் ஃபரோஸ் ஃபார்ம் பண்ணி அந்த ரிட்ஜஸில் 2.5 சென்டிமீட்டர் ஆழத்தில் குழி பறித்து அதில் 2 to 3 வெள்ளரி விதையை போட்டு மண்ணை போட்டு மூடணும். ஒரு ரிட்ஜஸ்க்கும் இன்னொரு ரிட்ஜஸ்க்கும் நடுவில் 60 to 90 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்கணும். ஒரு விதை ஊன்னதுலேருந்து இன்னொரு விதை ஊன்றதுக்கு 30 to 45 சென்டிமீட்டர் இடைவெளி விடணும். இதுவே பந்தல் முறையாக இருந்தால் பந்தலோட அடிப்பகுதியில் ஒரு விதைக்கும் இன்னொரு விதைக்கும் 15 to 20 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்கணும். தேவையான ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணால் 3 to 10 நாளுக்குள்ளே வெள்ளரி விதைகள் முளைக்க ஆரம்பிச்சிடும். 10 to 14 நாள் வரைக்கும் சின்ன நாற்று மாதிரி தான் குட்டி செடியாக இருக்கும். 2 வாரத்துக்கு அப்புறம் தான் செடி வளர்ந்து கொடியாக மாறும். விதை விதைத்ததுலேருந்து 35 நாளுக்கு அப்புறம் பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். வெள்ளரி செடியில் முதல்ல ஆண் பூக்கள் தான் வரும். ஆண் பூக்கள் பூத்ததுக்கப்புறம் 10 to 14 நாளுக்கு அப்புறம் தான் பெண் பூக்கள் வரும். பெரும்பாலும் வெள்ளரி செடியில் ஆண் பூக்கள் தான் அதிகமாக இருக்கும். 20 to 30 ஆண் பூக்கள் இருந்தால் ஒரே ஒரு பெண் பூ தான் இருக்கும். தோராயமாக 150லேருந்து 200 பூக்கள் வச்சா அதில் 15 to 30 பூக்கள் தான் பெண் பூக்களாக இருக்கும். ஆண் பூக்களோட மகரந்தத்தூள் பெண் பூவில் விழுந்து ஃபெர்டிலைசேஷன் நடந்து அதுதான் காயாக மாறும். இந்த 15 to 30 பெண் பூக்கள் தான் வெள்ளரி காயாக மாறும். ஆண் பூ எது பெண் பூ எது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலான்னா, ஆண் பூவோட பூ காம்பு மெல்லியதாக இருக்கும். பெண் பூவோட பூவும் காம்புக்கும் நடுவில் தடிமனான ஒரு சின்ன வெள்ளரிக்காய் மாதிரி இருக்கும். அதை வச்சு ஆண் பூ எது பெண் பூ எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். இந்த மகரந்த சேர்க்கை நடந்ததுலேருந்து 8 to 12 நாளுக்குள்ளே வெள்ளரிக்காய் அறுவடைக்கு ரெடி ஆயிரும். அப்படி இல்லைன்னா விதை விதைத்ததுலேருந்து 55 to 60 நாளுக்குள்ளே அறுவடை செய்ய ஆரம்பிக்கலாம். 55 to 60 நாளுக்குள்ளே முதல் அறுவடை செஞ்சதுக்கப்புறம் 1 to 3 நாள் இடைவெளியில் மறுபடியும் வெள்ளரிக்காய் அறுவடை செய்யலாம். 6 to 8 அறுவடை செய்யலாம் 3 வாரத்துக்குள்ளே. இதுவே நல்ல நீர் பாய்ச்சி தேவையான உரங்கள் போட்டு நல்ல பராமரிப்பு உள்ள செடிகளில் 8 to 12 வாரம் வரைக்கும் வெள்ளரிக்காய் அறுவடை செய்யலாம். 1 to 3 நாட்கள் இடைவெளி விட்டு. வெள்ளரிக்காய் அடர் பச்சை டார்க் க்ரீன் கலரில் இருக்கும்போதே அறுவடை செய்யணும். இதுவே ஊறுகாய் வெள்ளரிக்காயாக இருந்தால் அது குட்டை ரக வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய் 2 to 4 இன்ச் நீளம் இருக்கும்போதே அறுவடை செய்யணும். இதுவே ஸ்லைசிங் குக்குமர்னு சொல்லக்கூடிய நறுக்கும் வெள்ளரிக்காயாக இருந்தால் 6 to 8 இன்ச் நீளம் வந்ததுக்கப்புறம் அறுவடை செய்யணும். வெள்ளரிக்காய் 1 to 3 நாளுக்கு ஒரு டைம் அறுவடை செஞ்சுட்டே இருக்கணும். அப்போ தான் வெள்ளரி கொடி அதிகமான காய்கள் வைக்கும். வெள்ளரிக்காயை 1 to 3 நாளுக்கு ஒரு டைம் அறுவடை செய்யாமல் விட்டுட்டா வெள்ளரிக்காய் மஞ்சள் கலரில் மாறி பழுக்க ஆரம்பிச்சிடும். வெள்ளரி பழம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா கொடி அதிக காய்களை உற்பத்தி செய்யாது, மகசூல் குறைஞ்சிரும். நன்றி.